ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிக்கிறதுக்குண்டான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீட் கவுன்சிலிங் 2025 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் நம்ம படிக்கணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நீட்டோட ரிசல்ட் வந்து இப்போ வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங்கோட அப்ளிகேஷன் ப்ராக்ரஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரேங்க் லிஸ்ட்லாம் வந்து விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஃபுல்லாக தெரியும். இப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து 36. அதில் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 5350. அதில் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து 762 + 50 வந்து இருக்குது. இதே ஸ்டேட் கோட்டா வந்து 4238. அதாவது இந்த 4238 வந்து நம்ம தமிழ்நாட்டு பசங்க வந்து போய்க்கலாம். அடுத்து ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து மற்ற பசங்க வந்து வெளியில் இருக்கவங்க வந்து போகலாம். அந்த 50 சீட்ஸ் வந்து ரிசர்வேஷன் கோட்டா. அந்த ரிசர்வேஷன்லேருந்து ஸ்போர்ட்ஸ் சர்வீஸு, ஸ்போர்ட்ஸ் மேனு, எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்கெல்லாம் வந்து வருவாங்க. அடுத்தது வந்து கவர்மெண்ட்டில் டென்டல் காலேஜ் 3 தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 250. இதில் வந்து ஆல் இண்டியா கோட்டா 37, ஸ்டேட் கோட்டா வந்து 213 வந்து ஃபில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ ப்ரைவேட் காலேஜஸில் வந்து நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து 26 இருக்குது. அதில் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 4100 இருக்குது. ஸோ இதில் வந்து 50% வந்து கவர்மெண்ட் கோட்டாலையும் 50% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவு தான். அதாவது எம்பிபிஎஸ் வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு வந்து 18,000, எஸ்சி, எஸ்சி, எஸ்டிஏக்கு வந்து 12,000 வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. இதே வந்து பிடிஎஸ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு வந்து 16,000, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 12,000 வந்து வாங்குறாங்க. இதே வந்து டிசபிலிட்டிஸோட போகிறவங்களுக்கு வந்து 10,073 வந்து வாங்குறாங்க. ஸோ இதே வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லாம் வந்து கமிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ கமிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ 3 lakh 4 lakhs வந்து பர் இயர் வந்து வாங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மார்க் விசஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸு. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா 651 மார்க்லேருந்து 686 வரைக்கும். ஸோ இந்த கட் ஆஃபில் வந்து 73 பேர் தான் இருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப குறைவு. இதே வந்து 600லேருந்து 650க்குள்ளே வந்து 1259 பேர் தான் இருக்காங்க. 551லேருந்து 600 மார்க்கில் வந்து 10,658 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு 501லேருந்து 550 வரைக்கும் 39,521 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து ஆல் இண்டியா ரேங்கிங்கு. ஸோ இது வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது, ஓவராலாக இருக்கிறது. இப்போ இதே வந்து 2024, 25 கம்பேர் பண்ணி நம்ம இப்போ வந்து 2025 கவுன்சிலிங்கில் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆல் இண்டியா ரேங்கிங் வந்து 26,136 இருக்கிறவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஆவரேஜாக எடுத்து பார்த்தீங்கன்னா 2022, 23, 24. ஸோ இதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து ஒரு 25,000லேருந்து 30,000க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போது 502 மார்க் வாங்கினவங்க 50,000 ரேங்கிங்கில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 502 மார்க் வாங்கினவர் 50,000 ரேங்கிங்கில் இருக்கார். அப்போது இந்த ஸ்கோர் பார்த்திங்கன்னா 650 இருக்குது. அப்போ இங்கே 550 வாங்கினவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 20,000 ரேங்கிங்குள்ளே வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம வந்து 550 வாங்கியிருந்தாவே வந்து நம்ம இந்த 650 ஸ்கோரை மீட் அவுட் பண்ணுற மாதிரி ரேங்கிங் வந்து வந்தது. அப்போது கண்டிப்பாக வந்து ஒரு 100 மார்க் வந்து லாஸ்ட்டு இயரை வந்து கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு வந்து மார்க் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஓசி வந்து 550 மார்க்குக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போது 618 வந்து லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 56,000. இப்போது 618 வாங்கினீங்கன்னா ரொம்ப முன்னாடி வந்துடுங்க. இப்போ வந்து பாருங்கள், ஸோ இப்போ 50,000 ரேங்கிங் அப்படிங்கிறது 500 தான். ஸோ அப்போ 510, 520 வாங்கியிருந்தீங்க அப்படின்னாவே நம்ம என்ன ஆயிருக்கும், 50,000 ரேங்கிங்குள்ளே வந்துடுவோம். அப்போ 618ங்கிறது 518ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 518 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து ஒரு 100 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம 518 வாங்கியிருந்தாவே பிசியில் வந்து நமக்கு சீட் கிடச்சிரும். அதே மாதிரி பிசிஎம் வந்து 611. அப்போ 511 வாங்கியிருந்தாவே வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து எம்பிசி அண்ட் டிஎன்சி வந்து 602. அப்போது இங்கே 502க்கே வந்து 50,000 ரேங்கிங் வந்திருக்குன்னா இது 74,000 ரேங்கிங். அப்போ 74,000ங்கிறப்போ நமக்கு என்ன ஆகும், இன் பிட்வீன் 502லேருந்து 466க்குள்ளே இருக்கிறதா. அப்போ 480ன்னு வச்சுக்காமா.
ஸோ அப்போ 480 வாங்கியிருந்தாவே நம்மளால் என்ன பண்ண முடியும், எம்பிசி பிசிக்கு வந்து நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது எஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1,62,000 ரேங்கிங்கு கிடச்சிருக்குது அப்படின்னு வந்திருக்கு. அப்போ 1,62,000ங்கிறது எங்கே இருக்குது, 433 அந்த ரேஞ்சில் இருக்குது. 433 டு 405. அப்போ நம்ம 420ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போது எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து 420 வாங்கினாவே வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி எஸ்டிக்கு வந்து 2,38,000 ரேங்கிங்கு. அப்போ 2,38,000ங்கிறது எங்கே இருக்குது, ஸோ இந்த இன்பிட்வீன் 405 டு 380. ஸோ அப்போது இந்த 405 டு 380ங்கிற 400ன்னு வச்சுக்கலாம். அப்போ 400 வாங்கினீங்க அப்படின்னாவே எஸ்டி கோட்டாவில் வந்து நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏக்கும் அதே மாதிரி தான் 400 சம்திங் வாங்கினீங்கனாவே வந்து இப்போ 460ன்னு இருக்குது. அப்போ 400 வாங்கியிருந்தீங்கனாவே நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், சீட்டு வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதையெல்லாம் வச்சு தான் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரிஜினல் ரேங்கிங் வந்து நமக்கு ஸ்டேட் ரேங்கிங் வந்து விட்டதுக்கப்புறம் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் ரேங்கிங் என்ன இருக்குது பார்த்ததுக்கப்புறம் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.